ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனல்ல டெய்லி வீடியோ பதிவில் நம்ம பதிவிட்டு வரோம். அதுல இப்போ நம்ம 6th ஹிஸ்டரிக்கான வீடியோவை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆல்ரெடி பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கான வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம். இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 6th ஹிஸ்டரிக்கு வந்திருக்கோம். இந்த லெசன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெசன் தான். மிக குறைவான டாபிக் தான், ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். இப்போதான் நம்ம சேனலை முதல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி போட்ட வீடியோவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம அந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம 6th மனித குலங்களின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய லெசனை தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவே நமக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். புவி எப்ப தோற்றம் அடைந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 460 கோடி ஆண்டுக்கு முன்னாடி புவி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் நடந்தான் அப்படின்னா 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் நடக்க ஆரம்பிச்சான். பூமி ஃபுல்லா மனிதர்கள் எப்ப பரவுறாங்க அப்படின்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்தான் என்ன பண்றாங்க, மனிதர்கள் பரவக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு கேள்வியா கம்மியும், பூமி எப்ப உருவாச்சு அப்படின்றது. அடுத்து பாருங்க, இது கட்டாய வினா. வேளாண்மை செய்ய எந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தொடங்கினார் அப்படின்னா இவ்வளவுங்க, 8000. எவ்வளோ? 8000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம வேளாண்மை செய்ய தொடங்குறோம். நாகரிக தோற்றம் எப்ப அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன். அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் தோன்றக்கூடியதாக இருக்கு. அடுத்து உங்களுக்கு பிக்சர்ல வந்து தற்கால மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி இம்பார்ட்டன்ட். ஒண்ணு, புவியினுடைய தோற்றம் எப்ப வந்து வேளாண்மை செய்ய தொடங்கப்பட்டது, நாகரிக தோற்றம் எப்பொழுது உருவாச்சுன்றது நமக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன அப்படின்னா, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நம்ம அறிவியல் நோக்கத்துல பயில முடியும். அப்ப நம்ம எப்படி வளர்ச்சி அடைந்தோம் அப்படின்ற கதைய தொழில் ரீதியாகவும் மானுடவியல் ரீதியாகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், உதவியோட அறிவியல் நோக்கத்துல பயில முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கதை மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க, பசங்க 2 பேர் விளையாடுற மாதிரி. இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம சொல்லுவோம். 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பதான் நம்ம பார்த்துருந்தோம். 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன தோன்றியது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அந்த காலத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னா பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பதிலும் ஈடுபடுறாங்க. அப்ப 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க என்ன பண்றாங்க, வாழ்ந்த மக்கள் வேளாண்மை செய்வதிலையும் கால்நடை வளர்ப்பதிலையும் இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரப்ப மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா புகையில வாழ்ந்தோம், கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை வேட்டைக்கு பயன்படுத்தின. இப்ப புகையில வாழறாங்க, கல்லாலையும் எலும்பாலையும் செய்த கருவிகளை வச்சு வேட்டையாடி விலங்குகளை உண்ணக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேட்டையாடுதல் அப்படின்றத பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாருங்க, இந்த பிக்சரை நான் ரொட்டேட் பண்றேன். இது நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, இருந்தாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த பிக்சர்ல என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம். ஓகே, வந்துச்சு பாருங்க. இப்ப மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நிலை. இப்ப இதுல ஒரு சில நிலைகளை நம்ம கொடுத்துருக்காங்க, 6 நிலைகளை கொடுத்துருக்காங்க. அந்த 6 நிலைகளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். தெளிவா நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்க. ஆஸ்ட்ரோலோபதிகஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடியதாக இருக்கு. தொடக்க கால மனிதன் எங்க தோன்றினான்? இதுவே நமக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எங்க தோன்றான் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில தோன்றும். அப்ப மனித இனம் எங்க தோன்றியது, தொடக்க கால மனித இனம் அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிகஸ் அப்படின்னு சொல்றாங்க. மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டதனால் இவன் நடக்க கற்றுக்கொள்கிறான். அப்ப நடக்க கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைதான் என்னது, ஆஸ்ட்ரோலோபிகஸ் அப்படின்றது. அடுத்ததா பாருங்க, தொடக்க கால மனிதன்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹோமோ ஹேபியஸ். இதனுடைய காலம் என்ன சொல்றாங்கன்னா
2.3 மில்லியன்ல இருந்து 1.4 மில்லியன் ஆண்டுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதுல இவங்க என்ன பண்றாங்க, இருக பற்று வசதியுடன் பெரிய கால் விரல்கள் பொறித்திருந்தான். முன்பக்கம் நீண்டு கொண்டிருந்த தாடை மீச்சு சற்று குறைந்து காணப்பட்ட கருவிகளை உருவாக்கினான். அப்ப தாடை நீண்டு இருக்கு, கருவிகளை பயன்படுத்துறான் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்து ஹோமோ எரக்டஸ், இதை நமக்கு கேள்வியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பை அறிந்தான். அவங்கதான் யாரு அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படின்னா சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். நியாண்டர்தால். இவங்க என்னன்னா, இவங்க முழுமையான மனிதர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. முழுமையான மனிதர்கள் அல்ல. இவங்களுடைய காலம் என்ன அப்படின்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 1,30,000 முதல் 40,000 ஆண்டுகளுக்குள் இருக்கக்கூடியவங்க. இவங்க ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்ட ஒரு நபராக இருக்காங்க. கரடு முரடான கருவிகளை கொண்ட வேட்டையாட திறன்ல பின்தங்கி இருந்தன. இறந்தவர்களை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புதைச்சாங்க. இதற்கான சான்று எங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஜெர்மனில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹோமோ சேப்பியன்ஸ். இவங்க எப்ப தோன்றாங்கன்னு பாருங்க. 1, 2, அதாவது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இவங்க தோன்றக்கூடியவங்களாக இருக்காங்க. சுயமாக சிந்திக்கும் மனிதனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். இவங்க ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடியேறினர். யார் ஆப்பிரிக்காவில இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியிலையும் ஆசியாவிலையும் குடியேறினார்கள் அப்படின்னா ஹோமோசேபியன்ஸ் குடியேறாங்க. நவீன மனிதனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரோமெக்னாஸ் அப்படின்னு சொல்றோம். இவங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பியாவில 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய நபர்களாக இருக்காங்க. மனித வாழ்வின் தொடக்க கற்கால கருவிகளுடனும் எலும்பாலான கருவிகளும் பயன்படுத்தினான். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினான். அப்ப குத்தீட்டி மற்றும் நெம்புகோல் வகை கருவிகளை பயன்படுத்தியவர்கள் யாரு அப்படின்னா குரோமோமோக்கன்ஸ் அப்படின்றவங்க. சரி, ஒரே நிமிஷம் நம்ம இந்த பிக்சரை ரொட்டேட் பண்ணிப்போம். இப்ப நம்ம இங்க வந்துடலாம். தகவல் பேழை இங்க இருக்கிறது. இதுல துல்லியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்த பொருட்களை பற்றி படிக்கக்கூடியது. அப்ப வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவங்க பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கக்கூடியதுதான் என்னது தொல்லியல் அப்படின்னு சொல்றாங்க. தொல்லியல் அகழ்வாராய்வுக்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். அப்ப எது முக்கிய ஆதாரமா இருக்கு? அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான் அதற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மானுடவியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த தான்சனியா என்னும் இடத்துல கிடைத்த மனித காலடிகள் உலகின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்ப எங்கு கிடைத்த மனித காலடிகள் உலகின் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சனியா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய காலடியை கொண்டு வராங்க. அது கதிரியக்க கார்பனுக்கு உட்படுத்தப்படுகிறது. அதை பேஸ் பண்ணி பாக்குறப்ப 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க அந்த காலடி. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது. அப்ப மானுடவியல்னா என்னது? மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோப்ஸ் அதனுடைய பொருள் என்னன்னா மனிதன், லோகோஸ் என்பதனுடைய பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நம்ம கொஸ்டினா எதிர்பார்க்கலாம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதன் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றி முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுல ஆந்த்ரோபாலஜினா மானுடவியல்,
அது எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னா மனிதர்கள் மற்றும் அவற்றினுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடியது. இது மானுடவியல் என்ற சொல் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஒன்றாக இருக்கு. ஆந்த்ரோபோஸ் அதனுடைய பொருள் என்னன்னா மனிதன். லோகோஸ் அப்படின்னா என்னது, எண்ணங்கள் அல்லது காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பாருங்க, இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு உங்களுக்கு தெரியுமா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒன்றும் கூட. புகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமோகன்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைத்துள்ளது. இவர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உடையவர்கள். யார் இறந்தவர்கள் புதைக்கும் பழக்கம் உடையவர்கள்? குரோமெக்னான் அப்படின்றவங்க இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் உடையதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? சரி, பாருங்க அடுத்த பாயிண்ட பார்ப்போம். இது நமக்கு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேபியன்ஸ் வெவ்வேறு பகுதிகளுக்கு அவங்க என்ன பண்றாங்க, குடிபெயர்றாங்க. அந்த காலநிலை, வானிலை, இயல்பு அடிப்படையில அவர்களுடைய உடல் அமைப்பும் தோலினுடைய நிறமும் வேறுபட்டு காணப்படக்கூடியதாக இருக்கு. இதனால ஒவ்வொரு இனமும் வழித்தோன்றலை உருவாக்கியது, மக்கள் தொகையை அதிகரித்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். இப்ப நமக்கு சொல்றாங்க, நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் அந்த பாக்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் இவங்க எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில வசிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோ ஹேபிலஸ் எங்க வசிச்சாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில வசிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோ எரக்டஸ் எங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில வசித்ததாக இருந்தது. அடுத்து நியாண்டர்தால் இவங்க எங்க வசிச்சாங்க அப்படின்னா யூரோஷியானா பர்டிகுலரா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐரோப்பியா மற்றும் ஆசியாவை சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து குரோமெக்னாஸ் இவங்க என்ன பகுதியில வசிச்சாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல வசிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம கொஸ்டினா எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பிங்க் மனிதன் கொஸ்டினே பாருங்க, அற்புதமா இருக்கு பாருங்க. பிங்க் மனிதன் எங்க வசித்தான் அப்படின்னா சீனா. ஹோமோசேபியன்ஸ் இதுவுமே நமக்கு கேள்வி. ஹோமோசேபியன்ஸ் எங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் எங்க அப்படின்னா லண்டன். அப்ப இது நாளும் நம்ம வினாக்களாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இதெல்லாம் பொருந்தாதவற்றையில கூட நமக்கு கொஸ்டினா செட் பண்ணலாங்க. அது மாதிரி அமையக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். அடுத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் மிக முக்கிய ஒரு கான்செப்டா வைக்கிறாங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே அலைந்து திரிந்தாங்க. ஒரே இடத்துலலாம் இல்ல, அலைந்து திரிந்தாங்க. அதுக்கப்புறம் குழுக்களா இருக்காங்க. மரம், குகை, மலை அடிவாரத்துல என்ன பண்ணாங்க, தங்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழுன்றது 30 இருந்து 40 பேர் கொண்டதாக இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள என்ன பண்றாங்கன்னா வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய சாப்பாட்டோட அந்த பசியை போக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, உணவு தேடி நகர்ந்துகிட்டே இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் மத்த எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, வேட்டையாடினர். எதெல்லாம் வேட்டையாடுறாங்க பாருங்க, பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி இதெல்லாம் வேட்டையாடுறாங்க. ஒரு சில நேரங்கள்ல புலி அடிச்சு சாப்பிடக்கூடிய விலங்கு, புலிக்குள்ளும் பாத்தீங்களா, அந்த விலங்கு கூட இவங்க என்ன பண்றாங்க, இறைச்சிகளாக உண்ணக்கூடியதாக இருக்கு. இவங்க அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்க கத்துக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம், மீன் பிடிக்க கத்துக்கிறாங்க, தேன் எடுக்கிறாங்க, பழம் பறிக்கிறாங்க, கிழங்குகளை அவிழ்த்தெடுத்தல், இது எல்லாத்தையும் அவங்க பண்ணக்கூடியதாக இருக்கு. காடுகள்ல இருந்து தானியங்களையும் சேகரிக்கிறாங்க. காடுகள்ல இருந்து என்ன பண்றாங்க, தானியங்களும் சேகரிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இவங்க ஆதி காலத்தில் வேட்டையாடுவதுதான் இந்த மனிதனுடைய மிக முக்கியமான ஒரு தொழிலா இருக்கு. இவங்க அந்த வேட்டையாடுதலை எதை வச்சு செய்யறாங்க அப்படின்னா ஒரு குச்சி அல்லது ஒரு பெரிய விலங்கை கொல்ல அவர்கள் பயன்படுத்துறாங்க. குச்சி அப்படி இல்லைன்னா கல்லு. அது எப்படி இருக்குன்னா தூய்மையான ஆயுதங்களை, கடினமா இருந்துச்சு, குச்சியை வச்சும் கல்லை வச்சும் அடிக்கிறப்ப விலங்குகளை தாக்குறது கடினமா இருந்துச்சு. அதனால ஒரு கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதாங்க அங்க பாக்குறாங்க. குழுவையா வேட்டையாடுவாங்க, குழு தோண்டி அந்த விலங்குகளை சிக்க வச்சு வேட்டையாடுவாங்க. அந்த விஷயங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. கூர்மையான கல்லை தட்டி செதுக்குறாங்க. அடுத்து ஒரு கல்லில இருந்து அதான் இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆயுதங்கள் செய்ய இவங்க பொதுவா என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா சிக்கி முக்கிக்கல். ஆயுதங்கள் செய்ய இவங்க பொதுவா என்ன பயன்படுத்துறாங்க,
சிக்கிமுக்கிகள். ஏன் இதை அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய எனர்ஜி தாங்க, வலிமை தான், வலிமை தாங்கும் திறன் தான் அதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மரப்பிடிகளையும் பொறுத்துனாங்க, பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளை உருவாக்குறாங்க. பெரிய கற்களை கொண்டு என்ன பண்றாங்க, கோடாரிகள் முதல் கொண்டு உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கப்புறமா இது மாதிரி இருந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நெருப்ப பயன்பாட்டை கண்டறிந்தனர். தொடக்கத்தில் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா நெருப்பையும் மின்னலையும் பார்த்து பயந்தான். ஆனா மின்னலால் தோன்றிய நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருக்கலாம். அவர்கள் அந்த விலங்குகளின் இறைச்சியை உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்திருக்கும். இந்த நிகழ்வு பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா நெருப்புக்கே வராங்க. மனிதன் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினான். ஆயுதங்கள் செய்யவும் சிக்கிமுக்கி கல்ல, நெருப்பு உருவாக்கவும் சிக்கிமுக்கி கல். இது கேள்விங்க. இந்த பாக்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்துல சில கிராமங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, இந்த சக்கரம் மனிதனுடைய கண்டுபிடிப்புல வியக்கத்தக்க ஒன்று என்னன்னா இந்த சக்கரம். மனிதர்கள் தங்களால் புலனறிவாலும் சிந்தனை ஆற்றலாலும் அனுபவத்தினாலும் உருவாக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் என்னது, சக்கரம். சக்கரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுச்சுங்க. அந்த சக்கரம் வந்துச்சு, நம்மால என்ன பண்றோம்னு பாருங்க. சக்கர உருவாக்கும் மனித வரலாற்றில் முதல் தரமான கண்டுபிடிப்பு. சக்கரம் உருவாக்குறது என்னது, முதல் தரமான கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. மலைகளில் இருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்து சக்கரத்தை உருவாவதற்கான சிந்தனையை அவங்க பெற்றிருக்கலாம்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க அதை எடுத்திருக்கலாம். இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்ச உடனே மனிதர்கள் என்ன பண்றாங்க, பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பானை செய்ய ஆரம்பிச்சோடனே அந்த பானையை நெருப்புல சுடுறாங்க. அந்த பானை உறுதியாக இருக்கு. அப்ப அதற்கு வர்ணம் பூச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே சொல்றாங்க. அடுத்து, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகையில் வசித்தார்கள். அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் அந்த ஓவியங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா விலங்குகளின் ஓவியமாகவே இருக்கு. அப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மனிதர்கள் எங்க வசிக்கிறாங்க, குகையில வசிக்கிறாங்க. அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களாக சித்தரிக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த விலங்குகள், அந்த ஓவியங்கள் என்ன இருக்கு, விலங்குகள் வரையப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால ஓவியங்கள் எங்கெங்க இருக்கு, கீழ்வளை என்ன மாவட்டம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம்னு சொல்றாங்க. அடுத்து உசிலம்பட்டி. உசிலம்பட்டி எங்க இருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டம்னு சொல்றாங்க. இதுல பொருந்தாதது அதெல்லாம் நமக்கு கேள்வியா வைக்கலாம். உசிலம்பட்டின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாருங்க, குமுதி பதி எங்க அப்படின்னா கோவை. மாவடைப்பு எங்க அப்படின்னா கோவை. பொறிவரை எங்க அப்படின்னா கருக்கையூர் நீலகிரி. பொறிவரை கருக்கையூர் நீலகிரி, நீலகிரி மாவட்டத்தை சார்ந்ததாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பழங்கால ஓவியத்தினுடைய காலம் 750 இருந்து 750 குகையில இருந்து 500 குகையில அந்த பாறைகள் கிடைத்ததற்கான செய்தியை சொல்றாங்க. ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த லெசன்ல நம்ம என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம். அலைந்து திரிந்து வாழ்ந்த ஒரு மனிதன் என்ன பண்றான், உலகின் முதல் விவசாய நிலையை அடையிறான். ஆற்றங்கரை ஒரு பக்கம் வரப்ப அவன் எதுவா வரான். அப்பதான் என்ன பண்றான் அப்படின்னா விலங்குகளை வளர்க்க ஆரம்பிக்கிறான். எருதுகளை வளர்த்து அவன் என்ன பண்றான், உழுவதற்கு பயன்படுத்துறான். அப்ப கலப்பை உழுவதற்கு பயன்படுத்துறான். கலப்பை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு என்ன ஆயிடுது, மிகப்பெரிய விவசாயம் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸி ஆயிடுது. அப்ப எருதுகளை வச்சு ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன கண்டுபிடிக்கிறான், விவசாயம் செய்யறாங்க. அந்த விவசாயம் செய்யும் போது கலப்புன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. கலப்பை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிடுது, விவசாயம் ரொம்ப ஈஸியா ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எதனால அவங்களுக்கு விவசாயம் ஈஸியாச்சு அப்படின்னா கலப்பை கண்டுபிடித்ததுனால. மனிதர்கள் நிலத்தில் இருந்த தேவையற்ற புதர்களை அகற்றி அவற்றுடன் எரித்த நிலத்தை தயார்படுத்தி விவசாய பணியை தொடங்குறாங்க. இப்ப விவசாயத்துல ஈடுபட ஆரம்பிக்கிற அந்த செய்தியை தான் நமக்கு கொடுக்குறாங்க. இவங்க எங்க தங்கியிருக்காங்க, ஆத்தங்கரை ஓரத்துல தங்கி விவசாயிகளுக்கான கால்நடை வளர்ப்பு இன்னும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மோப்ப சக்தி உடைய நாய்களை அவங்க வளர்க்கக்கூடியதாக இருக்கு. மனிதன் வளர்க்கக்கூடிய முதல் விலங்கு, பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு
மனிதன் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எதுனா நாயாக இருக்கு. அது கூட என்ன பண்றாங்கன்னா கோழி, ஆடு இது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்றாங்க, வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மனிதன் ஒரு இடத்துல குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறையும் இந்த உற்பத்தி தான் காரணமாக இருக்கு, இந்த வேளாண்மை தான் காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. பண்டமாற்று முறையை பயன்படுத்துறாங்க. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை பெறக்கூடிய பண்டமாற்று முறையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஓகேங்களா? இதுல பில்லியன் என்பது கேள்வியை கேட்டிருக்காங்க போலீஸ் எக்ஸாம்லாம். ஒரு ஒரு சாரி மில்லியன், ஒரு மில்லியன் என்பது 10 லட்சம். இது வந்து ஒரு இன்டு மார்க் போட்டுக்கோங்க. இந்த கலை சொல்ல நான் இது ஒண்ணு மட்டும் ஹைலைட் பண்றேன், ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட. இப்ப பாருங்க, புக் பேக் வந்துரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரிணாமத்தின் வழிமுறை என்ன அப்படின்னா படிப்படியாக தான் அது இருக்கக்கூடியதாக இருக்கும். டான்சானியா என்ன கண்டத்துல இருக்குன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடியதாக இருக்கு. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக, சரியான விடையை தேர்வு செய்க. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மனிதர்கள் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி. தட்பவெப்பநிலை மாற்றமே, இதுவும் சரிதான். அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே என்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை கண்டுபிடி. சரியான இணை என்னன்னா இதுதாங்க, ஆஸ்ட்ரோலோபதிக்ஸ் அப்படின்னா என்னன்னா 2 கால்களால் நடப்பது. இதுதான் அங்க சொல்லக்கூடியதாக இருக்கு. கூடிட்ட இடங்கள், டான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்கள் கால்நடை தடயங்கள் யாரு உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மானுடவியலாளர்கள் என்ன பண்றாங்க, உலகின் பார்வைக்கு கொண்டு வராங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்கன்னா அலைந்து திரிந்தனர். இந்த கான்செப்டை நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், அலைந்து திரிந்தனர். பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில் என்னன்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். எது கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயம் ஈஸியாச்சு அப்படின்னா கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, விவசாயம் ஈஸியாகுது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னா கரிக்கையூர்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம அந்த பிக்சரை பார்த்திருக்கோம், அதுல இருக்கக்கூடியதாக இருக்கு. சரியா தவறா கேட்டிருக்காங்க. நாணயங்கள் ஆராய்வதற்கான துறை மானுடவியல், தப்பு. அப்ப நாணயவியல்னு அங்க வரணும். ஹோமோ எரக்டஸ் மனிதர்கள் நெருப்பு குறித்த அறிவு பெற்றிருந்தனர், இது சரி. மனிதர்கள் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பது சக்கரம். இதெல்லாம் நமக்கு கேள்வியாவே எதிர்பார்க்கலாங்க அறிவியல் கண்டுபிடிப்புன்னு வரப்ப. மனிதன் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பழக்கப்படுத்தின விலங்கு எது, நாய் தான் அவங்க பழக்கப்படுத்தின விலங்காக இருக்கு. அப்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. வெற்றிகரமா நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம். அடுத்த லெசன்ல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.